ஒரு 1,50,000 படை வீரர்கள் நேரா வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கோட்டையை தாக்குறதுக்காக. அந்த கோட்டையில இருக்கிற மதில் சுவர் ஓப்பன்ல இருக்கு. அங்க இருக்கிற ராஜா உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. வெளியே ஒரே ஒரு தளபதி மட்டும் நின்று இருக்காரு. அங்க எந்த போர் வீரர்களுமே இல்ல. அங்க ஒரு விஷயம் நடக்குது. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற 1,50,000 வீரர்களும் அவங்களோட ஆயுதத்தை விட்டுட்டு பின்னாடி வழியா தப்பிச்சு போறாங்க. ஏன் போறாங்க? அங்க அப்படி என்ன நடந்துச்சு? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். 5th டே, 5th law. So much depends on reputation. 17ஆம் நூற்றாண்டுல சீனால ஒரு பெரிய கிங்டம் வார் நடந்துட்டு இருக்கு. இவங்க இடத்த அவங்க பிடிக்கலாமா, அவங்க இடத்த அவங்க பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல சியாங்கோ அப்படின்ற ஒரு பெரிய தலைநகரத்துல இருக்கிற சியாங் லியாங் அப்படின்ற ஒரு ஜெனரலுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றாரு, அவரோட ஆர்மி மொத்த படையும் திரட்டி வேற ஒரு தொலைதூரத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறாரு. இவரோட இடத்துல வெறும் சில நூறு படைகள் மட்டும்தான் இருக்காங்க. வேகமா ஒரு ஒட்டன் ஓடி வந்து சி இமாயி அப்படின்ற ஒருத்தர் ஒரு 1,50,000 படையோட உங்க நாட்டை தூக்கி படையெடுத்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த சியாங் லியாங் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்களோட மதில் சுவரை ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லிட்டாரு. அப்படி ஓப்பன் பண்ண வைக்க சொல்லிட்டு அவரோட அந்த மதில் சுவர் மேல ஏறி நின்று இருக்காரு. ஜஸ்ட் ஒரு ஓலைச்சுவடி படிச்சுட்டு இருக்காரு. இந்த சிஇமாயி அங்க இருந்து பார்க்கும்போது இவர் சாதாரணமா அங்க நிக்க மாட்டாரு. ஏதோ ஒரு பெரும்படையை தயார்படுத்தி வச்சிருக்காரு, நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு பின்னாடி வழியா போயிருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப வேடிக்கையா இருக்கலாம். ஏன்னா ஒரே ஒருத்தன் 1,50,000 பேர் சும்மா ஓட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா அந்த ஒருத்தரோட புகழ் அவருக்கும் மேல, அவரை விட பெரிய இதா நிற்கும். அவங்களோட அப்பியரன்ஸே இல்லைனாலும் அவங்களோட ரெப்புடேஷன் தான் நம்ம இடத்துல நம்மளை காக்கும். உங்களோட ரெப்புடேஷன் காப்பாத்துறது உங்க வேலை. அதுக்கு களங்கம் ஏற்படாம பார்த்துக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு லா பத்தி பேசலாம். பாய்.